எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு ஒரு ஸ்பேஸ் ஒரு பயணம் எப்படி இருக்கும், நம்ம கேள்விப்படுறோம் விண்வெளி மையம் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய லெவலில் அந்தந்த ஸ்டேட் அது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் பயணம் அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்றா இருக்குது. இப்போது சர்வதேச விண்வெளி மையம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம ஒரு ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறிய குழந்தைகள் எல்லாமே கேட்குறத பார்க்க முடியுது. ஈவன் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைலாம் கூட டேடி ஸ்பேஸுக்கு போனால் எப்படி இருக்கும், ஸ்பேஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஸ்பேஸுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குற அளவுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது இன்றைக்கி இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்கிறதற்கு நமக்கு சேட்டலைட்டு, அப்புறம் இந்த விண்வெளி, அதாவது சர்வதேச விண்வெளி மையம், அங்கேருந்து பண்ணக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டீஸு, இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது இதனுடைய நம்ம செயல்பாடுனால தான் நமக்கு இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி நமக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகி நிற்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஆன்லைன் மூலிமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா யூடியூப்புடைய நிறுவனம் நமக்கு யூஎஸில் இருக்குது. நம்ம பப்ளிஷ் பண்ணுற இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வலைதளத்தில் நமக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த சர்வரில் யூடியூப்புடைய சர்வர் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறது அவங்களுடைய ஹெட் குவார்ட்டரில். நான் இங்கே அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ அங்கே அவங்க சர்வரில் போய் லோட் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் நமக்கு இணைப்பாக இருக்கிறது நமக்கு இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய டெக்னாலஜியை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வருது. மனிதன் ஆதி காலத்தில் அவன் தான் வாழ்வதற்கு தான் அவனுக்கு ஒரு முக்கியம், எனக்கு உணவு கிடைக்கிறது அதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத கிடைச்சம்போது உணவை சாப்பிட்டுட்டு உணவு இல்லாதப்போ பட்னியாக இருந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கூட பட்னியாக இருந்து மறுபடியும் உணவை தேடி போகிறது, உணவை அச்சீவ் பண்ணுறது, உணவை அடையிறது அப்படிங்கிறது தான் பெரிய அவனுடைய வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்கிறது, அவனுடைய சாதனை, அவனுடைய வெற்றி, அவனுடைய தேவை எல்லாமே அப்படி இருந்த காலம் போய் இன்றைக்கி நமக்கு நிறைய இடத்த நம்ம நகர்ந்து வந்துட்டோம். உணவு அடிப்படை தான், அதை தாண்டி நமக்கு உடை, இருப்பிடம், இதையெல்லாம் நம்ம உருவாக்கி அதுக்கப்புறம் இன்று நம்ம பூமியில் என்ன இருக்குது, இப்போ நம்ம பூமியில் மேலே உள்ளதை நிறையா நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் நம்ம மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. அப்புறம் பூமிக்கு உள்ளே என்ன இருக்குது, பூமியில் அப்படியே தோண்டி போனால் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம தங்கம், நமக்கு பிளாட்டினம், இது மாதிரியான குருடாயில் எல்லாமே பூமிகளில் இருக்கிற விஷயங்களை எல்லாமே நமக்கு எடுத்து பயன்படுத்துவதற்கு உண்டான முயற்சி, அதுக்கு உண்டான அறிவை எல்லாம் வளர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் இருந்த காலகட்டத்தில் அடுத்தது மனிதன் வானத்தை பார்த்து அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்கணும், ஸ்டார் அங்கே மின்னுதே அந்த இடத்துக்கு நம்ம போய் என்னதான் இருக்கணும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை உயர்த்தி அண்ணாந்து வானத்தை பார்த்து அதை டெலஸ்கோப்பை வச்சு பார்த்துட்டு இருந்த காலம் போய் நமக்கு விண்கலமே, சர்வதேச விண்வெளி மையமே அமைத்து அதன் விண்கலத்தின் மூலியமாக பயணப்பட்டு அங்கே டியூட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு மறுபடியும் போயிட்டு இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி நம்ம உருவாகி நம்ம ஒரு பெரிய அளவில் மனிதன் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறான். அதை அவனுடைய ஆராய்ச்சியில், அவனுடைய அறிவு மேம்பாட்டில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு பெரிய அளவில் ஒரு எக்ஸைட்மெண்ட் அது கொடுக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்வதேச விண்வெளி மையத்தை பற்றின ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு. சர்வதேச விண்வெளி மையம் பார்த்திங்கன்னா நமக்கு நாசா அவங்க தான் அதுக்கு மெயினாக என்ன பண்ணுறாங்க, அந்த விண்வெளி மையத்தினுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பயணப்பட்டு அங்கே ஆல்ரெடி ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே நமக்கு அந்த டீமோடு இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு மறுபடியும் இங்கே நமக்கு பூமிக்கு வந்துட்டு மறுபடியும் சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறவரும் இன்னொருத்தரும் கூட சேர்ந்து 2 பேர் நம்ம சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போய் ஒரு டியூட்டி அவங்களுக்கு உண்டான ஒர்க்கை, அவங்களுக்கு அசைன் பண்ண ஒர்க்கை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ ரிட்டன் வரது ப்ரோக்ராம் போடுவாங்க இல்லையா, அந்த ரிட்டர்ன் வரக்கூடிய ப்ரோக்ராமில் ஒரு சேஞ்சஸ் வருது. அதை பற்றின ஒரு தகவல் தான் நமக்கு வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி அதுதான் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ சர்வதேச விண்வெளி மையத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா அங்கே செல்வதற்கு நமக்கு நிறையா பேர்த்துடைய அந்த நிறையா மக்களுடைய அதில் இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இதில் நமக்கு உள்ளே போய் பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற ஸ்டார்லைனர் அப்படிங்கிற விண்கலத்தினுடைய அந்த விண்கலத்தில் ஹீலியம்
எரிவாயு கசிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ வில்லியம்ஸ் அவங்க இருக்காங்க இல்லையா, சுனிதா வில்லியம்ஸ் வந்து அவர்கள் போன அந்த இடத்துக்கு திரும்பி வர்றது அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன ஆகுது, மாறுது. என்ன ரீசன்லாம் மாறுதுன்னா, அங்கே வந்து அவர்கள் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி விண்கலத்தில், அதாவது ஸ்டார்லைனர் அப்படிங்கிற விண்கலத்தில் அவங்களுக்கு ஹீலியம் எரிவாயு கசிவு அப்படிங்கிறதனுடைய காரணமாக அவருடைய பயணம் என்பது இப்போ தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விப்படுறோம். இப்போ வந்து இந்த ஹீலியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அடுத்தது நம்ம இப்போ எப்படி விண்வெளிக்கு இதை பயன்படுத்திட்டு இருந்த விண்வெளி மாதிரியான விண்கலத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்த இந்த ஹீலியம் என்பது அடுத்தது நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற காரையெல்லாம் அதை வந்து காருக்கெல்லாம் வரப்போகுது. ஏன்னா நமக்கு இப்போது பெட்ரோல் இருந்துச்சு, டீசல் வண்டி நம்ம பரவலாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஎன்ஜி வந்துச்சு, எல்பிஜி அப்புறம் சிஎன்ஜி வந்துச்சு, இப்போ பேட்ரி வண்டி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லித்தீனியம் அப்புறம் ஹீலியம் இது மாதிரியான எரிவாயு எல்லாம் கூட நாம் இங்கே பயன்படுத்தி, ஏன்னா நமக்கு அடுத்தது நமக்கு இங்கே குரூட் ஆயில் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போது அதெல்லாம் தேவைப்படுது. அதில் ஹீலியமும் நமக்கு இங்கே காரு வாகனத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடத்தை நிரப்ப போகுது அப்படின்னு நமக்கு நிறையா கேள்விப்படுறோம். இந்த ஹீலியம் எரிவாயு கசிவு ஏற்பட்டுள்ளதால் அதை சரி செய்ய 2 வாரத்துக்கு மேல் தாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பயணத்தை வந்து 2 மணி நேரம், அந்த 2 வாரம் அவங்க ரிட்டர்ன் வரத்துக்கு இப்போது அந்த தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த விண்கலத்தில் மீண்டும் பூமிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, போன விண்கலத்தை அவங்க திரும்பியும் பூமிக்கு வரணும். அந்த விண்கலத்தில் தான் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் என்ன ஆகுறாங்க, ரிட்டர்ன் ஆகுறாங்க. அந்த ஜூலை 2ஆம் தேதிக்கு பின் தான் இந்த மேற்கொள்ளப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஜூலை 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் என்ன ஆகுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சர்வதேச விண்வெளி மையத்துக்கு விண்வெளி வீரர்களை அனுப்ப ஸ்டார்லைனர் என்ற கேப்சூல் விண்கலத்தை போயிங் நிறுவனம் தயாரித்தது. பரிசோதனை முயற்சிக்காக இந்த ஸ்டார்லைனர் விண்கலம் அட்லஸ் 5 ராக்கெட் மூலம் அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து கடந்த 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பப்பட்டது. இதில் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு பலமுறை சென்று வந்த சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்களும் மற்றும் அவருடைய விண்வெளியில் இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிறாரு, விண்வெளி வீரர் புட்ஸ் வில்மோர் ஆகிய இருவரும், சுனிதா வில்லியம்ஸும் அப்புறம் புட்ஸ் வில்மோர் அப்படிங்கிறவங்க 2 பேர் தான் இப்போது இந்த ஸ்டார்லைனர் அந்த கேப்சூல் விண்கலம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு ட்ரையல் வெர்ஷனுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விண்கலத்தில் இவங்க போகிறாங்க. ஏன்னா இவங்க தான் நிறையா முறை விண்வெளிக்கு வந்து ட்ராவல் பண்ண ஒரு சீனியர். ஸோ இவர்களை வைத்து என்ன பண்ணுறாங்க, அந்த சோதனை அப்படிங்கிறது செய்யப்படுது. இதில் என்னென்னா, அனுப்பப்பட்ட 25 மணி நேரத்துக்கு பின் அவங்க சர்வதேச விண்வெளிக்கு போய் அங்கே லேண்ட் ஆகுறாங்க. யோசிச்சு பாருங்க, 25 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு நாள் 24 ஹவர்ஸ், அதுக்கு மேலே 1 ஹவர், ஒரு நாளுக்கு மேலே 1 மணி நேரம் அப்படியே விண்வெளியிலே அவங்க ட்ராவல் பண்ணிட்டு மேலே போகிறாங்க. அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு யோசிக்கும் போகும்போது அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அவங்க பயணப்பட்டிருக்காங்க. அப்போ 25 மணி நேரம் கழித்து அவங்க போய் விண்வெளி மையத்தில் என்னாகிறாங்க, அங்கே வந்து லேண்ட் ஆகிறாங்க. இந்த விண்வெளி மையம் சுற்றி கொண்டிருக்கும் சுற்றுவட்ட பாதையை ஸ்டார்லைனர் விண்கலம் சென்றடைந்தது. விண்வெளி மையத்தை விண்கலம் சென்றடைந்ததும் அதிலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்று அங்கு ஏற்கனவே தங்கி இருக்கும் வீரர்களுடன் சேர்ந்து பணியாற்றினர். ஏற்கனவே அங்கே டீம் இருக்காங்க, அந்த டீமு கூட போய் என்னாகிறாங்க, இப்போ அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. விண்வெளி மையத்துடன் பொருத்தப்பட்ட ஸ்டார்லைனர் விண்கலத்தை ஆய்வு செய்த போது, இங்கேருந்து அவங்க ட்ராவல் பண்ணி போனாங்க இல்லையா, அந்த விண்கலத்தை ஆய்வு செய்த போது அதில் வந்து 5 இடத்துல அதில் நிரப்பப்பட்டிருந்த ஹீலியம் எரிவாயு 5 இடங்களில் கசிவது கண்டறியப்பட்டது. அந்த ஹீலியம் எரிவாயு வந்து இவங்க எங்கே ட்ராவல் பண்ணி போனாங்களோ அந்த விண்கலத்தில் 5 இடத்துல வந்து ஹீலியம் எரிவாயு கசிஞ்சு அப்படின்னா அவங்க மறுபடியும் அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுங்கிறது முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது இந்த விண்கலத்தை இயக்கக்கூடிய த்ரஸ்டர் அப்படிங்கிற அந்த த்ரஸ்டர் அப்படிங்கிறது தான் இந்த விண்கலத்தை என்ன பண்ணுது, உந்தி தள்ளுது. இந்த உந்தி தள்ளக்கூடிய இந்த த்ரஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா 5 இடத்துல வேலை செய்யலை. 5 த்ரஸ்டர்கள் வந்து என்ன ஆகலைன்னா அவங்களுக்கு வேலை செய்யலை. அவர்கள் வந்து அதை சரி செய்யாமல் அந்த விண்கலத்தை என்ன பண்ண முடியாது, மறுபடியும் இயக்க முடியாது. இது மாதிரி அந்த மொத்தம் வந்து த்ரஸ்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா 28 த்ரஸ்டரும் இயங்குச்சுன்னா தான் அந்த விண்வெளி பயணத்தை அவங்க என்ன பண்ண முடியும், மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி
அவங்க எப்படி மேலே போய் அங்கே லேண்ட் ஆனாங்களோ அங்கேருந்து மறுபடியும் அந்த கேப்சூல் விண்கலத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க இங்கே எர்த்துக்கு வந்து லேண்ட் ஆக முடியும். இதனால் வந்து அவர்கள் வந்து திரும்பி வருவது அப்படிங்கிறது தேதி வந்து என்ன இருக்குது அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாசா பொறியாளர்கள் முழுவதுமாக ஆய்வு செய்தனர். இந்த பணி காரணமாக ஸ்டார்லைனர் விண்கலத்தை மீண்டும் பூமிக்கு திரும்ப வைக்கும் பணி ஜூலை 2ஆம் தேதிக்கு தான் மேற்கொள்ளப்படும் என அனௌன்ஸ் வந்திருக்கு. அதுதான் இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. சர்வதேச விண்வெளி மையத்துக்குள் சுனிதா வில்லியம்ஸ், புட்ஸ் வில்மோர் ஆகியோர் மற்ற வீரர்களுடன் தங்கி பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான உணவு, அப்புறம் உடை, மற்ற இதர வசதிகள் தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் தங்கும் பணியை தொடர்ந்து மேற்கொள்கின்றனர். ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஹீலியம் கசிவு பிரச்சனை சரி செய்யப்பட்டவுடன் அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த நியூஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது என்னென்னா, நம்ம எதுக்கு இந்த ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பேஸுடைய பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு கூட அது இருக்குது. ஏன்னா நாம் அதிகபட்சமாக ஃப்ளைட்டில் போயிருப்போம். ஃப்ளைட்டில் போகும்போது அங்கேருந்து நம்ம எர்த்தை பார்க்கும்போது, கீழே பார்க்கும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட் தான் நம்ம அனுபவிச்சிருப்போம். அப்போ நிறையா மூவி பார்த்துருப்போம். ஆனால் நாம் நேரடியாக போய் அதையெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு கிடையாது. அது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு போகணும், நம்மளும் ஒரு விண்வெளி வீரர் ஆகணும் அப்படின்னா அந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஸ்பேஸுக்கு போகணும். அங்கே ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நமக்கு சர்வதேச வேர்ல்டு வைடு ஸ்பேஸ் சென்டரில் போய் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி ஆளுங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு கீழே வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது கேட்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப வந்து சூப்பர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஃப்ளைட்டை ஏறிட்டு ஃப்ளைட் நல்லபடியாக கீழே இறக்குறது அப்படிங்கிறதே நமக்கு கருக்குன்னு இருக்கும். ஓகே, ஃப்ளைட்டு டேக்கப் ஆகிடுச்சு, நல்லபடியாக கீழே போயும் நமக்கு லேண்ட் ஆகிடணும், பத்திரமா ஊருக்கு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நிறையா நமக்கு ஃப்ளைட் கிராஸ் ஆகிறதெல்லாம் கேள்விப்படுறோம். ஸோ இந்த விமான விபத்துங்கிறதுலாம் நமக்கு வந்து சர்வசாதாரணமாக இருக்குது அப்படிங்கிறது நடக்கிறதுலாம் கேள்விப்படுறோம். இன்னும் தொலைந்து போன விமானமெல்லாம் கண்டே பிடிக்க முடியாத இடத்துலலாம் போய் அது கிடக்குது, இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தப்புறமும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து ஸ்பேஸுக்கு போகிறாங்க. அந்த ஸ்பேஸில் இருந்து மறுபடியும் பூமிக்கு வந்துடுறாங்க, மறுபடியும் ஸ்பேஸுக்கு போகிறாங்க, மறுபடியும் பூமிக்கு வராங்க. இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க அப்படிங்கும்போது அவள் என்னமோ வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிப்பு, ஒரு டூர் போகிற மாதிரி, இங்கேருந்து நம்ம அங்கே போகிறோம், அங்கேருந்து இங்கே வரோங்கிற மாதிரி அடிக்கடி போயிட்டு வராங்க. ஒரு வீக்கெண்ட் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரிலாம் போயிட்டு வராங்க. அடிக்கடி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வேலை, 3 மாதத்துக்கு ஒரு வேலைலாம் அவங்களால போக முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கும். இதுவும் இன்னும் சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நானும் கூட இருக்கேன், மேபி நீங்களும் இருப்பீங்க. நம்ம ஸ்பேஸ்குள்ளே ஒரு தடவை ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு நமக்கும் ஆசையாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரியான விஷயத்தை நம்ம அடுத்தடுத்து நிறையா பேசுவோம். இன்னொரு மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பாய்.